நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வந்து வருஷத்துக்கு 5 கோடிக்கு அவங்க செலவழிக்கலாம். 5 கோடி இன்ட்டு 5 எடுத்தோம்னா 25 கோடி. கொரோனா காலகட்டத்தினால இந்த இவங்களோட பேட்சுக்கு வந்து 17 கோடியே ஆக்கிட்டது மத்திய அரசு. எதேச்சியா நம்ம ஆர்டிஐல அந்த டீட்டெயில்ஸ் என்ன வேலை பார்த்திருக்காருன்னு வாங்கி பார்க்கல. 4 கோடி 24 லட்சம் ரூபா தான் அவருடைய நிதி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் வந்து ஒரு 12 கோடி வந்து பயன்படுத்தப்படலாம் மக்களுக்கு. 260 ப்ரொபோசல் கொடுக்குறாரு ஒர்க்கு இந்த மாதிரி ஏரியாவில். அதில் 228 வந்து சேங்ஷன் ஆயிருக்கு. அதில் 73 தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு 5 இயர்ஸ்ல. அப்போ 2019 தொடங்கப்பட்ட 16 வேலைகள் இன்னும் 5 வருஷமா முடியலைன்னா என்ன வேலை பண்ணாரு இல்லையா? மழையவே நகர்த்தி கொண்டு வர வேலையை டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஒர்க் சேங்ஷன்டு கூட ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் 4.24 4 கோடி 24 லட்சம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக 10 லட்சம் கவர்மெண்ட் செலவழிக்குது. அப்போ மொத்தம் அந்த ஃபண்டு வந்து 4 கோடி 34 லட்சம் தான் பயன்படுத்தணும். ஃபண்டு சேங்ஷன் 10 கோடிக்கு மேலே 11 கோடிக்கு மேலே பயன்படுத்தப்படலை. ஆமாம், 1 கோடி மொத்தமாகவே மிச்சமாக இருக்குது. அவர் கொடுத்த ப்ரொபோசலே இல்லாமல் அந்த 1 கோடி சும்மாவே இருக்குது. ஏன் இப்படி பண்ணாருன்றது எங்களுக்கு தெரிய வரலை. அப்போ பார்க்கல கீழடிக்கு வர்றாரு, நடிகைகள் அவங்களை கூப்பிட்டு வந்து உள்ள வந்து விழாகும் மாதிரி கொண்டாடுறாரு. அவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதை ஒரு ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணுறாரு. அது இருக்கிற நமக்கு தெரிஞ்ச தகவலை நம்ம சொல்கிறோம். அது இல்லைன்றது மறுக்கிறது அவரோட உரிமை. அதுக்கான சான்றுகளை ஆதாரத்தை அவர் காமிக்கணும். எனக்கான ஆதாரத்தை இன்னைக்கு ப்ரெஸ்ல நான் காமிச்சிருக்கிறேன்.